ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 16 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமியில் பாதி எக்ஸைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் போட்டிருப்போம். இங்கே போடாத ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸோட ஃபுல் ஐடியாஸ் கிடைக்கும். Assign the cost of goods sold from the following information. Opening stock 17 lakh, purchase 61,400, direct expenses 9,600, indirect expenses 10,400, closing stock 18,000. ஸோ இதை வச்சுட்டு நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கான ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 17,000, பர்ச்சேஸ் 61,400 கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 9,600 கொடுத்துருக்காங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,400 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் 18,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் sold equal to opening stock plus purchase plus direct expenses minus closing stock. அவ்வளோதான். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு இருக்கா? எவ்வளோ இருக்குதுங்க? 17,000 இருக்குது. ஸோ ப்ளஸ் பர்ச்சேஸ் இருக்குது 61,400, ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் 9,600 இருக்குது, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எடுங்க 18,000. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 17,000 ப்ளஸ் 61,400 ப்ளஸ் 9,600 மைனஸ் 88,000 மைனஸ் 18,000 மைனஸ் 18,000 என்ன வருதுங்க? 70,000 வருது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன சம்ஸை போடுறோம். ஸோ இந்த சின்ன சம்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிதல் கிடைச்சிரும். அப்போ பெரிய சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சம்மில் ஒரு சில பாயிண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.